நான் ஏன்பா ஜாவா கற்றுக்கணும், நான் பாட்டுக்கு 7 மேனுவல் டெஸ்ட்டாக தானே இருந்தேன், என்ன ஏன் ஜாவா கற்றுக்க சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த கேள்விக்கான எல்லா பதிலாகவும் இந்த வீடியோ அமையும். உங்களுக்கு ஜீரோ கோடிங் நாலேஜ் இருக்கா, டெஸ்டராக இருந்து ஆட்டோமேஷன் சைட் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த பிளேலிஸ்ட் உங்களால் ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும். ஜாவாவில் இருக்கிற பல்வேறான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே தமிழ்லேயே இருக்க போகுது. வெல்கம் டு ஆட்டோமேஷனும் அனுபவமும். ஒய் ஜாவா, ஜாவா ஏன் கற்றுக்கணும்? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். ஜோக்ஸ் அப்பார்ட், நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஜாவான்னு கிடையாது, ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டு. எதுக்காண்டி நம்மளுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டுன்னா, அது தெரிஞ்சால் தான் நம்மளால் ஏதோ ஒரு ஆட்டோமேஷன் பண்ண முடியும். நம்மளோட மேனுவல் டெஸ்ட்டை ஆட்டோமேஷன் டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஏதோ ஒன்று தேவை, கோடிங் லாங்குவேஜ் ஏதோ ஒன்று தேவை. ரைட் நவ் நம்ம ஜாவா எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா ஜாவா வந்து அக்ராஸ் த மார்க்கெட் நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம ஜாவா இப்போ எடுத்துக்கலாம். ஜாவா பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா சிமிலர் கான்செப்ட்ஸ் தான் மற்ற லாங்குவேஜஸ்லையும் இருக்க போகுது. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று தான். ஸோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்து நம்ம இந்த லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி நம்மளால் கோடிங் எழுத முடிஞ்சு அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டூல்ஸ்க்கு போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ் எல்லாமே ஒன்று தான், டூல்ஸ் மட்டும் தான் வேறு வேறு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜாவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோடிங் தெரிஞ்சுக்கிறனால நம்மளோட டீபக்கிங் ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். டீபக்கிங் ஸ்கில்ஸ் எதுக்காண்டி இன்க்ரீஸ் ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்டராக ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது டேரெக்டாக வந்து இந்த இடத்துல இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, இந்த இஷ்யூ வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைட் போய் விழுகணுமா, இல்லை பேக் அண்ட் டீமில் போய் விழுகணுமா, இல்லை இது வந்து ஒரு டெவாப் சைடில் போய் விழுகணுமா, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றத ஃபஸ்ட் இனிஷியல் டீபக்கிங் நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து டேரெக்டாக வந்து யார் பண்ணணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அவங்க ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு பக்கை போட்டோன்னா அந்த பக்கு வந்து ரிட்டன் திருப்பி நம்மளுக்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த சைக்கிளோட ஜேர்னி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டீபக்கிங் ஸ்கில்ஸ் வந்து டெஸ்டருக்கு மஸ்ட்டு. ஏன்னா அவங்களால தான் வந்து அப்ளிகேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும், இன்டகிரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் தெரியும். அதனால அவங்களால ஈஸியாக வந்து இது தெரிஞ்சிச்சுன்னா அவங்களால ஈஸியாக ஒரு இஷ்யூவை வந்து கொண்டு போய் கரெக்டான டெவலப்பருக்கு கொடுத்து அந்த டெவலப்பர்கிட்டருந்து அதை அட்ரஸ் பண்ணி அதையும் டெஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். அதனால கண்டிப்பாக டீபக்கிங் ஸ்கில் வந்து மஸ்ட். அப்புறம் வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். ஒரு ரியல் டைம் சினாரியோவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டெவலப்பர் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த இஷ்யூவை கொண்டு போய் அந்த டெவலப்பர்கிட்ட பேசும்போது ஒரு ஆட்டோமேஷன் தெரியாத ஒரு டெஸ்டர், இல்லை கோடிங் தெரியாத ஒரு டெஸ்டர் போய் பேசும்போது அவங்க வந்து உங்ககிட்ட கதை சொல்லலாம். இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லலாம். ஒரு ½ அன் ஹவர் ஒர்க் பண்ணுற ஒரு வேலையை ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும்னு உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து கணிக்கவும் முடியாது. அவங்க சொல்கிறது தான் உங்களுக்கு வேத வாக்கு மாதிரி. ஆனால் இதே இது கோடிங் தெரிஞ்ச ஒரு ஆள்னா நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிடலாம், இந்த இடத்துல தாங்க பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல இந்த பேராமீட்டருக்கு மேலே இந்த பேராமீட்டர் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகிடுங்க, இந்த பேராமீட்டர் வந்து கரெக்டாக பாஸ் ஆகலைன்ற மாதிரி அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது, உங்களை ஏமாற்ற முடியாதுன்றதுனால அவங்க எக்ஸாக்டாக என்ன டைம் ஆகுமோ இல்லை என்ன ஒர்க் ஆக்சுவலாக அவங்க பண்ணணுமோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ வேகமாக வந்து டீபக்கிங் நடக்கும், ப்ளஸ் நம்மளோட இஷ்யூவும் வேகமாக சார்ட் அவுட் ஆகும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் த ப்ராஜெக்ட். அதேமாதிரி ஜாவா தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ வந்து டூல் இன்டகிரேஷன்னா லைக் எந்தெந்த டூல்ஸோடலாம் ஜாவாவில் இன்டகிரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, செலினியம் கூட டேரெக்டாக பண்ண முடியும், ஏபிஎம் கூட பண்ண முடியும், டெஸ்டென்ஜி கூட பண்ண முடியும், ரெஸ்ட் அஷ்யூர்டோட பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, செலினியம் யூஸ் பண்ணி நம்மளால் டேரெக்டாக ஒரு ப்ரௌசர் ஆட்டோமேட் பண்ணலாம். ஏபிஎம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனை ஆட்டோமேஷன் பண்ணலாம். டெஸ்டென்ஜி இஸ் அ ஃப்ரேம் ஒர்க், அது எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் அஷ்யூர்ட் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஏபிஐ ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று ரீயூசபிள் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, பேசிக்காக கான்செப்ட்ஸ் தான். ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஜாவா யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா நம்மளால் மற்ற டூல்ஸ் போகும்போது இல்லை மற்ற ஜாவா மாதிரி, இப்போ ஜாவாக்கு பதிலாக நம்ம பைத்தான் போகலாம். ஸோ பைத்தான் போனீங்கனாலும் கான்செப்ட்ஸ் அதே தானே. ஸோ வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சீரீஸில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டை அடுத்த வீடியோலேயே வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவாவோட பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் என்ன, அப்புறம் வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, ஸோ இது எல்லாத்த பற்றியுமே வந்து நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம்.
இன்னொரு சீரீஸ் இருக்குது, அதில் வந்து ஆட்டோமேஷனில் செலினியம் யூஸ் பண்ணி, ஜாவா யூஸ் பண்ணி எப்படிலாம் நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம், எப்படி உங்களோட யூஐ ஆட்டோமேட் பண்ணலாம், எப்படி உங்கள் ஏபிஐ ஆட்டோமேட் பண்ணலாம், டிபியோட கனெக்ட் பண்ண முடியுது எப்படி, எல்லாத்த பற்றியுமே வந்து அந்த சீரீஸில் வரும். இந்த சீரீஸில் ஜஸ்ட் ஜாவா மட்டும்தான். ஸோ ஜாவா பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சீரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது ஸ்லைட் வந்துட்டோம். ஸோ பேசிக்காக என்னென்னா ஜாவா கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஜாவா தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட கெரியர் க்ரோத் செமையாக இருக்கும். இன்னொன்று நம்மளோட திங்கிங் ஸ்கில்லே வேறு மாதிரி மாறும். ஸோ இந்த சீரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சீரீஸை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஜாவாவில் நம்மளும் ஸ்கிரிப்ட் எழுதலாம்.